வணக்கம் வியூவர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா Atomberg Efficio ப்ளஸ்ங்கிற ஒரு பெடஸ்டல் ஃபேனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபேன் வந்துட்டு 2022ஓட அப்டேட்டில் வந்த ஃபேன். ஸோ இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ்லாம் அவங்க கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஃபர்தராக நம்ம என்னென்னு பார்க்கலாம். நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பாக்ஸில் தான் எனக்கு வந்திருந்தது. ஸோ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃபேனுக்குள்ள அக்சசரிஸ்லாம் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபர்தராக அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண இதில் உள்ள அக்சசரிஸ்லாம் நீங்களே பாருங்கள். இதில் பேஸு, அப்புறம் ஒரு பெடஸ்டல் ஸ்டாண்ட் இருந்தது, ஒரு டேபிள் ஃபேனுக்குள்ள ஸ்டாண்ட் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ரிமோட்டு, அதுக்குள்ளே பேட்ரிஸ், கிரில்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உள்ள கிரில்ஸும் அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம வந்து மெயின் கண்ட்ரோலர் போர்டு, அதில் உள்ள எலக்ட்ரானிக்ஸில் உள்ளது ப்ளஸ் மோட்டார்ஸ் அசம்பிளி வந்து இதில் ஒரு சிங்கிள் இதாக வந்திருந்தது. ஸோ இதை நம்ம வந்து பேஸோட எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதில் வந்து பெடஸ்டல் ஃபேனோட ஸ்டாண்டை நான் எடுத்தேன். அதில் வந்து ஒரு சின்ன கட்டு இருக்கும். நீங்கள் அந்த கட்டை வந்து கரெக்டாக வந்து உங்களோட பேஸோட கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூ வச்சு தான் நம்ம டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அவங்க கொடுத்துருந்த ஒரு நட்டை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஹேண்ட் டைட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஹேண்ட் டைட்டன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஒரு துணி ஏதாவது வச்சு கரெக்டாக இன்னும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டாண்டு வந்து வைப்ரேட் ஆகாமல் நிற்கணும். மோட்டாரோட பாகத்தையும் ஸ்க்ரூ லாக் அசம்பிளியோட அந்த ஹோல்ஸையும் கரெக்டாக நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதையும் கொஞ்சம் டைட் பண்ணிடுங்க நல்லா. ஸோ நமக்கு வந்து இந்த கிரில் வந்து பேக் சைடில் உள்ள கிரில் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் மூவ் ஆகாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபேனோட விங்ஸ் எடுத்துகிட்டு அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபேனோட விங்ஸ் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பேக் சைடில் ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நாப் இருக்கும். அந்த நாப் மேலே கரெக்டாக அது செட்டிங் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அந்த நாபோட ஃபேனோட இது அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஃப்ரண்டில் வந்து நீங்கள் ஃபேனோட விங்கை வந்து லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் தான் நீங்கள் வந்து டைட் பண்ண வேண்டியிருக்கும். அதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரண்டில் உள்ள கிரில்லை மாட்டும் போது அதில் உள்ள ஒரு ஸ்க்ரூவை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு இதை நம்ம ஈஸியாக வந்து லாக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஆட்டம்பர்க்ங்கிறது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக மாட்டிக்கோங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லாக் வந்துட்டு கரெக்டாக அந்த ரெண்டு கிரில்லையும் பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே ஸ்க்ரூ போட வேண்டியிருக்கும். நாளைக்கு ஏதாவது டஸ்ட் எதுவும் ஆச்சுன்னா கூட நீங்கள் இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் கழட்டிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கிரில்லே வந்து எப்படி நம்ம லாக் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம அந்த ரிமோட்டை பார்க்கலாம். ரிமோட்டில் வந்துட்டு AAA சைஸ் பேட்ரிஸ் வந்து 2 போடுற மாதிரி இருக்குது. அவங்க பேட்ரி அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ரிமோட் வந்து ரொம்ப க்யூட்டாக சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபேனை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் வந்து ரெஸ்யூம் ஆகாது. நீங்கள் வந்து ஈவன் நைட் டைமில் பவர் ஃபெயிலியர் ஆனால் கூட நீங்கள் எழுந்திரிச்சு தான் ஃபேனை வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த 2022 மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஸ்பீடில் நீங்கள் செட் பண்ணிங்களோ பவர் ஃபெயிலியருக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்யூம் ஆயிரும். இப்போ இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் பண்ணுறது, ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் ஃபேனோட ஆசிலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அப்புறம் டைமர்ஸ் வந்து 1 to 9 hours நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபேனை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஆசிலேஷன் மோடை வந்து ஆன் பண்ணுறோம். இந்த ஆசிலேஷன் மோடு கூட இன்னொரு டிசி மோட்டரை வச்சு தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆசிலேஷன் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 to 3 hours பவர் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். நான் ஆசிலேஷன் வந்து ஃபுல்லி மோட்டர் கண்ட்ரோல் தான். ஃபேனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம். 1லேருந்து 6 வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபேன்லேருந்து வர காற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக இருந்தது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா மோட்டார்ஸ் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகினா கூட மோட்டார்ஸ் ஹீட் ஆகிறது இல்லை. மோட்டார்ஸ் ஹீட் ஆகிறது இல்லாதனால உங்களுக்கு என்விரான்மெண்ட்டில் உள்ள காற்று வந்து அது கூலாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஒரு 20 ஃபீட்லேருந்து 25 ஃபீட்டு தூரம் வரைக்கும் கூட இந்த ரிமோட் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது.
இதில் உள்ள டைமர் வழியாக நீங்கள் வந்து 1 to 9 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து டைமிங் செட் பண்ணிக்கலாம். அந்த டைமிங்கில் வந்து ஃபேன் ஆனில் இருக்கும், டைமிங் முடிஞ்சிச்சுன்னா ஆஃப் ஆயிரும். இந்த ஃபேனில் அந்தளவுக்கு நாய்ஸ் இல்லை, ஈவன் வந்து ஹை ஸ்பீடில் நான் செட் பண்ண போது கூட. இது வந்து நைட்டு குழந்தைகள் தூங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் ஒன் டைம் வந்திருந்தது வீட்டில். நான் அதுக்கப்புறம் அந்த நார்மல் ஃபேனை பார்த்தேன். அந்த ஃபுல் ஸ்பீடில் செட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் ரன் ஆகிட்டு இருந்தது. பட் இந்த ஆட்டோமெர்க் BLDC ஃபேன் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருந்தது. எந்த ஒரு ஸ்பீட் ரெடக்ஷன் நான் பார்த்ததில்ல இதில். ஸோ இது வந்து லோ வோல்டேஜ் ஃபேனுங்கிறதுனால அது வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஃபேனோட அப் டவுன் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் ரிமோட் ஒர்க் ஆகாட்டால் கூட பின்னாடி வந்து அவங்க வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வழியாக கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.